நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு ஒரு குட்டி பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. எப்பயுமே மண் பிள்ளையார் வாங்குறது வழக்கம். இந்த வருஷமும் வாங்கியாச்சு. இந்த குட்டி பிள்ளையார பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தாரு. இன்னமும் கொஞ்சம் அழகு பண்ணலான்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாரி அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு திணறு எடுத்து தண்ணியில குழச்சிட்டு அவர் மேல அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சந்தனத்தில எனக்கு தெரிஞ்ச மாரி குட்டி குட்டி டெக்கரேஷன் பண்ணேன். நம்ம கையால் சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. இவருக்கு குட்டியாக ஒரு கொடையும் வாங்கியாச்சு. அப்புறம் என்னங்க எல்லாமே முடிச்சுட்டு சாமி ரூம்ல கோலம் போட்டுட்டு பிள்ளையார தூக்கி வச்சாச்சுங்க. இதுக்கிடையில் பிள்ளையாருக்கு பிரசாதம் பண்ணோம் இல்லையா? எப்பவும் போல் கொழுக்கட்டை சுண்டல் தான். இன்றைக்கி பூர்ண கொழுக்கட்டை தான் பண்ணேன். கடலப்பருப்பு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டு சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இப்படி இலகி வந்து அப்புறம் திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் தான் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு சுடுதண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நான் எப்போவுமே கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா இந்த பூவரசையில் தான் செய்வோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பூரணத்தை நல்லா பக்குவமாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் கொழுக்கட்டை சாப்பிடணும் போல இருக்கோ அப்போ இந்த பூரணத்தை வச்சு நம்ம கொழுக்கட்டை பண்ணிடலாங்க. ரொம்பவே எளிமையான கடவுளுங்க பிள்ளையார். நீங்கள் இதுதான் செய்யணுன்ட்டு இல்லை, வெறும் பொரிய மட்டும் வச்சா கூட அவரை ஏற்றுப்பாருங்க. உங்கள் ஊரில் அந்த பூவரிசையில் கிடச்சுன்னா இதில் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நைவேத்தியம் பண்ணி முடிச்சாச்சுங்க. பிள்ளையார்ட்ட வச்சுட்டு பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இன்னிலிருந்து 3 நாளைக்கு பிள்ளையார் நம்ம வீட்டில் தாங்க இருப்பார். காலையிலே பூஜையை முடிக்கணும், சாயந்தரமும் பூஜை பண்ணணும். 3வது நாள் வெள்ளிக்கிழமை, அதனால் பிள்ளையார் கரைக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை தாங்க கரைப்போம். 5 நாள் நம்மளோட தான் இருப்பார். சாமி கும்பிட்டு கொழுக்கட்டை சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் பாப்பிஸ் கிச்சன் லைக் மட்டும் தட்டிடுங்க. தேங்க்யூ.